தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த அந்த ஆள் வீட்டில் அந்த பொண்ணு இருந்திருக்கா, பிரியாணிக்காரன் வீட்டில். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் உன்னை மன்னிச்சு அந்த கணவன் உன்னை அந்த வீட்டில் சேர்த்திட்டு இருக்கான் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக தானே. அந்த குழந்தைகளுக்கு விஷம் வச்சு கொல்ற அப்படின்னா, அதாவது அதுக்கப்புறம் கணவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதா போயிடுது. அது வரைக்கும் அவுத்து விட்ட மாடு மாதிரி திரிஞ்சிருக்க. அதுக்கப்புறம் கணவர் அது எங்கேயாவது போனால் ஏன்னு கேட்பாரு. அப்புறம் அந்த வீட்டு ஓனருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விஷயம். இன்னி வேற வழி இல்லை, அவங்க கூட போய் இருக்கணும்னா நம்ம போகணும்னா என்ன பண்ணோம், இவங்க 3 பேரும் நம்மளை தேடி வராமல் இருக்கணும்னா இவங்களை கொன்னுட்டு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி 3 பேர்த்துக்கும் விஷம் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொம்பளை விஷம் வச்சதுல அது பெரிய ஹஸ்பண்டுக்கு அது பெரிய ஆளாக இருந்ததுனால அவளுக்கு தெரியல, அளவுகள்லாம் தெரியல. இப்போ நம்ம கனசீஷன்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அளவு, இந்த உடம்பு இவ்வளோ தாங்கும், அது இவ்வளோ நேரம் தான் தாங்கும்